கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட செவியை சாய்த்து என்கிட்ட வாங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும். நம்முடைய ஆத்துமா ஜீவனோடும் நம்ம தொய்ந்து போகாமல் உற்சாகத்தோடும் அது நம்ம பிழைத்து இருக்கணும்னு சொன்னோன்னா, நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாகவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கிற தன்மையுடையவர்களாகவும் நம்ம இருக்கும்போது நம்முடைய ஆத்துமா ஜீவனோடு காத்து கொள்ளப்படும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான உடன்படிக்கை செய்வேன்னு சொன்னால், தாவீது அவர் ஆண்டவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்தார். அவர் சொல்கிறது ஆண்டவர் சொல்லாமல் எந்த காரியமும் அவர் செய்ய மாட்டார். அதனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளை கேட்டு நடந்ததுனால அவருக்கு நான் அருளின எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்களும் கேட்டு நடந்தால் உங்களுக்கு நான் செய்வேன் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. சங்கீதம் 78:1 என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சில நேரம் நம்ம சில காரியங்களை கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் எதுவுமே நம்ம காதுக்குள்ளே நுழைஞ்சு இருதயத்துக்குள்ளே போகாது. இதோ சும்மா இருந்து கேட்டுட்ருப்போம். அப்படி இல்லாமல் என்னோடய உபதேசத்தை நீங்கள் கேளுங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளில் தான் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய ஆத்துமாவை பிழைக்க வைக்கும். அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய ஆத்துமாவை தேற்றும். அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய ஆத்துமாவை நல்வழிப்படுத்தும். அதனால தான் என்னோடய வார்த்தைகளை கேளுங்க, உங்களுடைய செவிகளை சாய்த்து என்கிட்ட வாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. அதேமாதிரி சங்கீதம் 119, 112 முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன்னு அவர் சொல்கிறார். அப்போது கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்காக நான் என் இருதயத்தை சாய்த்தேன்னா, நான் இருதயத்தில் அப்படியே ஏற்றுக்கொண்டேன். நம்ம வாயில் காதில் கேட்டு அப்படியே விடாமல் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது நாமும் பிழைத்து கொள்வோம். கர்த்தரும் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய ஆத்மாவை பிழைத்துக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.